தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்படும் போது எந்த ஒரு நடிகருமே சரி, இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் முதற்கொண்டு யாருமே அவருக்கு குரல் கொடுக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த நிலையில யார் குரல் கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் குரல் கொடுத்தாரு. ஆனா அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் குரல் கொடுத்தது மட்டும் இல்லாம அவருக்கு எல்லா வேலைகளையுமே செஞ்சு கொடுத்தாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு அவரோட பிறந்த நாளைக்கு வர வச்சு, அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடும் அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ கொடுத்து எல்லாத்தையுமே அவருக்காக செஞ்சாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த நிலையில ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தாவே கலப்பு இணைஞ்சது அவரோட விருப்பமா இருக்கு. அதை யாருமே கேள்வி கேட்கல. அவர் இணைஞ்சது மட்டும் இல்லாம சீமான் அவர்களை இப்ப விமர்சிக்க தொடங்கி இருக்காது ரொம்பவே என்னடா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இருக்காங்களே, உங்க கஷ்டப்படுற காலத்துல விஜய் உங்க கூட நின்னாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. சீமானை வறுத்தெடுத்த எம்பி திருநதிக்காக மக்களை பயன்படுத்தும் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப உதவி கேட்க வரும்போது திருநதிக்காக மக்களை பயன்படுத்துறவர்கிட்ட ஏன் உதவி வாங்கினீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அதனால நிறைய தம்பிகள் ஃபெலிக்ஸ் நாய்க்கு கூட நன்றி இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர உதவி பண்ணி கூடவே இருக்கிறவங்க கூட பேட்டி கொடுக்காம உன்னை கூப்பிட்டு 3.5 மணி நேரம், அது 2 மணி நேரம் இல்ல 3.5 மணி டு 4 மணி நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு இது பண்ணிருக்காரு. சீமானுக்கு இது தேவைதான், சீமானனுக்கு இது தேவைதான் அப்படின்றது தம்பிகள் சொல்றாங்க. ஆனா சீமான் அவர்கள் மனிதநேயமா நல்ல மனிதர்கள் அப்படின்னு நம்பிதானே பண்றாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லார்கிட்டயுமே இருக்கு. எனவே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் போறவர்கள் இப்படி பேசும்போது என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.